ஹாய் எல்லாம் வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் ரிசல்ட்ஸ கவுண்டிங் அப்டேட்ட நம்ம மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. அந்த மெத்தட் தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் முறையா நம்மளோட சேனல் விசிட் பண்ணுங்க. இது போல தரமான அப்டேட்ஸ்னா உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ரௌசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இசிஐ ரிசல்ட்னே டைப் பண்ணுங்க. இப்படி டைப் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னே இருக்கு பாருங்க. results.eci.gov.in இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அத கிளிக் பண்ணிக்கலாங்க. இசிஐ ரிசல்ட்ஸ்ன்ட்டு இருக்கு. அத கிளிக் பண்ணதுமே ரீடைரக்ட் ஆகி நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல தான் வருதுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இத குடுத்துருக்காங்க பாருங்க. அஸ்ஸாம் 126 தொகுதி, அதுக்கப்புறம் கேரளால 140, பாண்டிச்சேரியில 30, தமிழ்நாட்டுல 234 தொகுதி, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ம் இதோ குடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்நாடுன்ட்டு அசெம்பிளி 234 தொகுதி. அ கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ்ன்ட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அது மேல நீங்க டச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, லைவா அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம இத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.